whatever we learned so far. ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பாலினேஷன், அப்புறமா உங்களுக்கு அதுலேருந்து சீட்ஸ் கிடைக்கும், அப்புறமா அந்த சீட்ஸ்லேருந்து உங்களுக்கு F1 கிடைக்கும். F1 வந்து நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம், அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், F2 கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம இப்போ இது வரைக்கும் படித்தோம். ஸோ இந்த கேமெட், அப்புறம் பேரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கேமெட், அப்புறம் எத்தனை ஜைகோட் ஃபார்ம் ஆகிருக்கு, F1ல் என்னென்ன இருக்குது, F2ல் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே நம்ம ஈஸியாக எப்படி ஸ்டடி பண்ணலான்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த பியூனட் ஸ்கொயர். நான் திஸ் இஸ் அகெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம். என்ன இதில் பாசிபிளாக ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படின்னா, this was developed by a scientist called as Punnett. அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஜெனட்டிஸ்ட். நீங்கள் வந்து இவரோட நேஷ்னாலிட்டி கூட நீங்கள் படிக்கணும், பிகாஸ் இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஓகேவா? Now what is a Punnett square? It is a graphical representation to calculate the probability of all possible genotypes of a offspring in a genetic cross. இப்போது நம்ம so far we are learning only about the monohybrid cross. இங்கே வந்து உங்களுக்கு ஈஸி 3:1, அதாவது டோட்டலாக வந்து உங்களுக்கு 4 ப்ராஜனிஸ் தான் இருக்குது F2ல். ஆனால் டைஹைப்ரிட், ட்ரைஹைப்ரிட்லாம் போகும்போது உங்களுக்கு 64 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்லாம் பாசிபிளாக இருக்கும். அதாவது இனிஷியலாக 4 மோனோஹைப்ரிடில், டைஹைப்ரிடில் உங்களுக்கு 16 ஆஃப்ஸ்ப்ரிங் வரும், இதுவே கஷ்டம்தான். அதுக்கப்புறம் டெட்ரா ஹைப்ரிடில் உங்களுக்கு 64 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒன்றா க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஈஸி பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு we have the Punnett square. With the help of the Punnett square, என்னென்ன possible genotype of the 2 cross we can able to find out very easily. அப்போது அந்த Punnett square வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செக்கர் பாக்ஸ் சொல்லுவாங்க. இதில் இந்த ஹாரிசாண்டல் லைன் இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம எப்போவுமே மேல் கேமெட்ஸை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே வந்து கீழே வந்து நம்ம ஃபீமேல் கேமெட்ஸை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ கேப் டி ஸ்மால் டி மேல் கேமெட்ஸ், கேப் டி ஸ்மால் டி ஃபீமேல் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள், த பாசிபிள் கேமெட்ஸ் ஆர் ரிட்டன் ஆன் 2 sides. யூஸ்வலி டாப் ரோ, அதான் இதில் ஹாரிசாண்டல் லைன் அண்ட் த லெஃப்ட் காலம். Next, all the possible combinations are represent in the box below in the square, which generate a square output form. So இங்கே வந்து நம்ம எழுதிடலாம். So from this cross what you can get, cap t cap t cap t small t, அப்புறம் cap t small t small t small t. இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல to find the gametes. அப்புறமா இவங்க வந்து F1, இது வந்து F2. ஆல்சோ எல்லா ஜீனோடைப்ஸும் நம்மளால் இதில் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். Now inheritance of same thing has been given over here. Punnett square shows the parental male and the dwarf female and the gametes produced by them F1. இது எல்லாம் ஸோ ஓகே ஃபைன், ஆல்ரெடி நம்ம படித்தது தான். இதில் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து அவங்க கிராஸ் பாலினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா F1 ஜென்ரேஷன் கிடச்சதில்ல, அதை சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து F1 வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணியிருக்கோம்ல, அது சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் பாலினேட் பண்ணதுக்கப்புறமா F1 ஜெனரேஷனை நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா we will get the F2. ஓகேவா? ஸோ இந்த F2ல் நம்ம வந்து சிம்பிள்ஸ் ஃபீமேல் ஃபார் ஃபீமேலுக்கு இது, மேலுக்கு இது, which will represent the egg. மேல் வந்து pollen grain. இதில் what is important is regarding the proportion of the gamete. Now for example, you have male and the female. இப்போ வந்து நம்ம F1 வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம்ல, அதாவது F1 into F1 simply cap t small t into cap t small t. அப்போது மேலோட ஜீனோடைப் இப்படி இருக்குது, ஃபீமேலோட ஜீனோடைப் இப்படி இருக்குது அப்படின்னா இது டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்காங்க. ஓகேவா? இவங்க மியோசிஸ் அண்டர்கோ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, 50% cap t-யும் 50% small t. அதே தானே, சேம் திங் கோஸ் ஃபார் த ஃபீமேல், 50% cap t 50% small t. ஸோ இந்த கேமெட் ஃபார்மேஷன்
as well as fertilization is a random process. அப்போ what we have to understand, in the 50% cap T can randomly go and fertilize with the 50% of the cap T of the female, or in the cap T 50% of in the cap T from the male will go and fertilize with the small t. இது ஒரு பாசிபிளா. செகண்ட் பாசிபிள் என்ன அப்படின்னா, இந்த 50% of small t, அதாவது pollen grain, இப்படி சொல்லாமல் 50% of small t pollen can go and fertilize the cap T egg, or it 50% of small t go and fertilize the 50% of small t egg. This is important for our exam. So adha வந்து அவங்க இங்க சொல்லிருக்காங்க, when the fertilization takes place, pollen grains of genotype 50% chance to pollinate the egg either with cap T as well as small t. அதே மாதிரி genotype small t have the 50% chance of pollinating the egg with cap T or the small t. I hope this is clear. And இது வந்து as a result of this இது வந்து random fertilization, the resultant zygote ஓட genotype வந்து உங்களுக்கு இதான். Now they are talking about the phenotypic ratio. So from the Punnett square it is easily seen that 1/4 of the random fertilization lead to cap T, 1/2 lead to the cap T small t, and 1/4 வந்து small t. அதாவது F2ல உங்களுக்கு cap T அப்புறம் cap T small t அப்புறமா small t இருக்கா. இப்போது ஃபஸ்ட் என்னென்னா phenotypic ratio. phenotypic ratioவில் வந்து உங்களுக்கு 3:1 இருப்பாங்க. அதாவது 3 வந்து டால், 1 வந்து ட்ராஃப். இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போது ஜீனோடைப் ஆஃப் அ மோனோ ஹைப்ரிட் கிராஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும், மூணு பாசிபிள் ஜீனோடைப்ஸ் இருக்குது. இது 1/4, இது வந்து 2/4, இது வந்து 1/4. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க 1/4. ஓகே, இது வந்து ஃபர்தராக நம்ம இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 1/2 அண்ட் 1/4 வந்து உங்களுக்கு ஸ்மால் டி. Now though F1ல வந்து உங்களுக்கு cap T small t இருந்தாலுமே F2ல வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3/4 were tall, that is going to have the genotype either homozygous dominant or heterozygous dominant. Externally இப்போ என்ன அப்படின்னா, externally it is not possible to distinguish between the plant with genotype இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்னா ஃபீனோடைப்பை நம்ம வெளியில் ஃபீனோடைப் அப்படின்னா என்ன, இட் இஸ் த வெளியில் பார்க்குறதுக்கு அவங்க எப்படி தெரிகிறாங்க. ஸோ அவங்க வந்து டாலாக தெரிகிறாங்க, ஓகேவா. இந்த ரெண்டு பிளான்ட்டுமே வந்து டாலாக தான் தெரிகிறாங்க. ஆனால் வாட் வி கேன் நாட் ஃபைண்ட் இஸ் அவங்களோட ஜீனோடைப். அவங்க வந்து ஹோமோசைகஸ் டாலாக இருக்கலாம், இல்லை ஹெட்டிரோசைகஸ் டாலாக இருக்கலாம். ஸோ அதுதான் ஹென்ஸ் வித் த ஜீனோடைப்பிக் இந்த மாதிரி பேரில் ஒரே ஒரு அலீல் தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்மால் டி அப்போ அங்கே இல்லையா அப்படின்னா இருக்குது, பட் ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை பிகாஸ் திஸ் இஸ் டாமினேட்டிங், ஸோ தட் ஸ்மால் டி இஸ் நாட் பீங் எக்ஸ்ப்ரெஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் டால் cap T is dominant over the small t. Now இது வந்து this is due to it is thus due to this dominance of one character over the other that all the F1 are tall, though the genotype is cap T small t, and in F2 3/4 of the plant are tall, though they are genotypically cap T small t. Now finally what we can come to a conclusion with the phenotypic ratio and the genotypic ratio is, in F2 3/4 are tall, 1/4 tall t, 2/4
cap T small t 3/4 tall and 1/4 வந்து உங்களுக்கு dwarf. Phenotypic ratio is 3:1 and the genotypic ratio is 1:2:1. Now in the genotypic ratio இருக்குல்ல 1:2:1 இதை நம்ம binomial expressionல நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ax plus by the whole square. இங்கே வந்து a is nothing but the proportion of dominant allele கேமிட்டில் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி ரெசிசிவ் allele கேமிட்டில் எவ்வளோ இருக்கும். ஸோ நம்ம பார்த்தோம்ல, ஸோ இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு F1ல் எல்லாருமே வந்து டால். ஸோ F1 வந்து கேமிட் ஃபார்ம் பண்ணும்போது 50% வந்து கேப் டி, 50% வந்து ஸ்மால் டி. அப்போது ஏன்றது ஹாஃப், பியும் வந்து ஹாஃப். அப்போது இந்த எக்ஸ் வந்து கேப் டி, ஒய் வந்து ஸ்மால் டி. அப்போது ஏ இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் cap t and b is the proportion of small t. அவங்க எவ்வளோ ப்ரொபோர்ஷனில் இருக்காங்க, ஹாஃபில் 1/2 1/2 and x வந்து cap t, y வந்து small t. ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 1/2 cap t plus 1/2 small t the whole square will give rise to this one 1/4. இதோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம். small t plus 1/4 cap t small t plus 1/4 cap t small t plus 1/4 small t. இப்போது டினோமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணலாம்ல. ஸோ வாட் யூ வில் கெட் 1/4 cap t அப்புறமா உங்களுக்கு 2/4 cap t small t அப்புறமா 1/4 small t. இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/2 cap t small t. இப்போ மெண்டல் என்ன பண்ணார் அப்படின்னா, மெண்டல் செல்ஃப் பாலினேட்டட் த F2 plant and found that dwarf F2 plant continue to generate dwarf plant in the F3 as well as F4 generation. இதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, டாமினன்ட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கேரக்டர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஜஸ்ட் ரிமெம்பர், டாமினன்ட் கேன் எக்ஸ்பிரஸ் இன் போத் homozygous condition as well as heterozygous condition, but a recessive character can express only in the homozygous. அப்போது நம்ம ஒரு dwarf plant-ஐ எடுத்து, அதாவது இந்த F2ல இருக்கிற இந்த dwarf plant-ஐ எடுத்து கண்டினியூவஸாக நம்ம வந்து F3 F4க்கு சப்ஜெக்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்கக்கிட்ட இருக்கிற அலீல்ஸ் என்ன, ஸ்மால் டி தானே. அப்போ டெஃபினெட்லி தே வில் ப்ரொடியூஸ் ஒன்லி ட்ராஃப் பிளான்ட். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. மெண்டல் செல்ஃப் பாலினேட்டட் F2 plant and he found that dwarf F2 continued to produce dwarf in the F3 and the F4 generation. With this he was able to conclude that dwarfs were homozygous and their gene were small t. Homozygous will always or only express only in the dwarf. Recessive condition can only express in the homozygous condition. What do you think he would have got that he is going to self pollinate the tall F2? ஓகே, இப்போது tall F2ல உங்களுக்கு என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் இருக்காங்க. இங்கே பார்த்தா புரியும். cap t இருக்குது, அப்புறம் cap t small t இருக்குது. ஸோ இந்த cap t-யை நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்ணால் உங்களுக்கு ஆப்வியஸ்லி எல்லாருமே டாலாக தான் வர போகிறாங்க, அதாவது F3 F4 ஜெனரேஷனில். ஆனால் ஒருவேளை அவர் இந்த ஜீனோடைப் வந்து வெளியிலேருந்து தெரியாது, ஃபீனோடைப் தான் தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமாக அவர் இந்த பிளான்ட் எடுக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், F2லேருந்து இந்த பிளான்ட் எடுக்கிறாரு. அப்போது அங்கே வந்து cap t small t இருக்குமா, செல்ஃபிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், இதுதான் உங்களுக்கு என்ன நடக்கும்னா
இது வந்து F1, இப்போ இது வந்து F2. ஸோ இந்த F2 பிளான்ட்டை நம்ம செல்ஃப் பண்ணும்போது நம்மளுக்கு F3 கிடைக்கும். என்ன கிடைக்கும் போது அப்படின்னா கேப்டி அப்புறம் கேப்டி ஸ்மால் டி அப்புறம் ஸ்மால் டி இந்த ரேஷியோ ஆஃப் 1:2:1. ஸோ இது அவருக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? இஃப் he is going to take the tall F2. Now whatever we have learned so far, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. This is the Punnett square. Always remember, parents are pure for a character. First is cross pollination, seed formation. F1ல வந்து எல்லாருமே டாலு. அந்த F1 வந்து நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு phenotypic ratio of 3 tall and 1 dwarf, and the genotypic ratio அதில் வந்து 2 வந்து homozygous, அதாவது homozygous, 1 for tall, another homozygous is for dwarf, and 1 is heterozygous for tall. 3:1. So 1:2:1 is the genotypic ratio and 3:1 is the phenotypic ratio. இப்போது இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபார்முலாஸ் பார்த்தோம்ல, அதை let us try to apply over here and find the number of gametes, number of phenotype as well as number of genotype that is produced from a monohybrid cross. Now this is very important for the exam. So what is the formula to find the number of gamete? It is 2 raised to power n, where n is number of heterozygote. இப்போது F1 ஓட ஜீனோடைப் இதுதான். இது ஹைப்ரிட்னு சொல்லலாமா, ஹெட்டிரோசைகோட்னு சொல்லலாமா, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீன் அப்படின்னு கூட சொல்லலாமா. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஹெட்டிரோசைகோட் பேர் எத்தனை? 1. அப்போது யூ வில் கெட் 2 கேமெட்ஸ். என்னென்ன? 50% ப்ராபபிலிட்டியில் ஒன்று வந்து கேப்டி, ஒன்று வந்து ஸ்மால் டி. ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் கேமெட். Now coming to the phenotype. F1 செல்ஃப் பாலினேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன phenotype கிடைக்கும்? சேம் 2 raised to the power n, where number of heterozygote என்ன? இங்கே 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2 phenotype கிடைக்கும். என்னென்ன? ஒன்று வந்து tall, another one is dwarf. Okay, next is for the genotype. அதுக்கான ஃபார்முலா வந்து 3 raised to power n. So n again it is number of heterozygote. அப்போ ஒரு மோனோஹைப்ரிட் கிராஸில் உங்களுக்கு எத்தனை ஜீனோடைப் கிடைக்கும்? 3 raised to power 1. அப்போது நம்மளுக்கு 3 ஜீனோடைப் கிடைக்கும். ஒன்று வந்து கேப்டி, ஒன்று வந்து கேப்டி ஸ்மால் டி, அண்ட் அனதர் வந்து ஸ்மால் டி. இப்போது இது முடிஞ்சிச்சா? 4th and final one, number of offspring. அது எத்தனை? இப்போது இது சிம்பிளாக ஆஃப்ஸ்ப்ரிங் எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 4 raised to the power n, வேர் n is 1. அப்போ நம்மளுக்கு 4 ஆஃப்ஸ்ப்ரிங் கிடைக்கும். இப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளாக நம்பர் ஆஃப் கேமெட்ஸ் உங்களுக்கு எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போது மேக்ஸிமம் உங்களுக்கு எத்தனை ஆஃப்ஸ்ப்ரிங் கிடைக்கும் அப்படின்னா 2 × 2 which is 4. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ this is the gamete of monohybrid cross. உங்களுக்கு மோனோஹைப்ரிட் கிராஸில் 2 phenotype கிடைக்கும். மோனோஹைப்ரிட் கிராஸில் உங்களுக்கு 3 ஜீனோடைப் கிடைக்கும், 4 ஆஃப்ஸ்ப்ரிங் கிடைக்கும். This portion is important for the exam. Let us solve few practice questions, and based on this we will solve the previous year question. Okay, now you have இதுதான் given genotype. We have to find how many types of gametes this genotype is going to produce. So gamete வந்து உங்களுக்கு ஃபார்முலா என்ன? 2 raised to power n. ஓகேவா? இங்கே n என்ன? நம்பர் ஆஃப் ஹெட்டிரோசைகோட். இங்கே வந்து 1 2. இப்போ 2 raised to power 2 which is 4. Alpha is the answer. இங்கே you have to understandல கேப்பேன்னும் போது ஒரு ஜீன், கேப் பி ஸ்மால் பி அனதர் ஜீன், கேப் சி ஸ்மால் சி வந்து தேர்ட் ஜீன். அப்போ இது ஒரு ட்ரை ஹைப்ரிட் கிராஸ். ஓகே, how many gametes are produced in F1 generation of a tri-hybrid cross? Now இது வந்து let us take an example. ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினும் கொஸ்டின் நம்பர் 6ம் ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். ஸோ இதுதான் வந்து கிவன் ஜீனோடைப் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வந்து பேரண்ட்.
Always remember, parents are going to be pure for a character, male female. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, கேமிட் ஃபார்மேஷனில். ஸோ இங்கே வந்து ஓகே, இங்கே வந்து ஹெட்டிரோசைகோட்டே இல்லை. அப்போ இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், 2⁻0. எனிதிங் டு த பவர் 0 என்ன, 1. அப்போ உங்களுக்கு இங்கே எத்தனை கேமிட் கிடைக்கும், ஒரே ஒரு கேமிட் தான், A, B and C. இங்கே என்ன, அதே தான், 2⁻0. நோ ஹெட்டிரோசைகோட், ஆல் ஆர் ஹோமோசைகோட். அப்போ உங்களுக்கு ஸ்மால் a, B and C. ஸோ இதுதான் வந்து கேமிட்ஸ். சரியா? இப்போது இந்த ரெண்டு கேமெட்டும் ஃபியூஸ் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, யூ வில் கெட் F1. அது என்ன அப்படின்னா F1 ட்ரை ஹைப்ரிட். அதுதான் வந்து நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின். F1 ட்ரை ஹைப்ரிட் எத்தனை கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணா? அப்போ F1 ட்ரை ஹைப்ரிட் என்ன, கேப் A ஸ்மால் a, கேப் B ஸ்மால் b அண்ட் கேப் C ஸ்மால் c. இதுதான் வந்து F1 ட்ரை ஹைப்ரிட். நவ் இங்கே வந்து எத்தனை ஹெட்டரோசைகோட் பேர் இருக்குது, 1, 2 and 3. 2⁻3, which means you will get 8 gametes. Okay, now அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க, how many different types of gametes can be formed by F1 progeny. ஸோ இவங்க ரிசல்ட்டிங் ஃப்ரம் த ஃபாலோயிங் கிராஸ். இவங்க வந்து என்ன, இவங்களை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அவங்க பேரண்டல். ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே பியூராக இருப்பாங்க. ஆல்வேஸ் பேரண்ட்ஸ் ஆர் பியூர் ஃபார் அ கேரக்டர். ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஆன்சர் வந்து பீட்டா. நவ் நெக்ஸ்ட் கொஷின், ஹவு மெனி டைப்ஸ் இன் வாட் ரேஷியோ த கேமெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை அ டைஹைப்ரிட் ஹெட்டிரோசைகோஸ். நவ் இது என்ன, மோனோஹைப்ரிட். அப்போ டைஹைப்ரிட் எப்படி இருக்கும், 2 ஜீன் இருக்கும், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன். அப்போ கேப் ஆர் ஸ்மால் ஆர் கேப் ஒய் ஸ்மால் ஒய் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து டைஹைப்ரிட் ஹெட்டிரோசைகோட். இவங்க வந்து எத்தனை கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் என்ன ரேஷியோவில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை கேமெட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, யூ ஹாவ் 2 ஹெட்டிரோசைகோட்ஸ் பேர். அப்போ உங்களுக்கு 4 கேமெட்ஸ். ஸோ இது ரெண்டும் வராது. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன ரேஷியோவில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு we have a method called as fork line method, where heterozygote பேரை நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டு எழுதிட்டு இவங்க கூட அடுத்த பேரை நம்ம எழுதணும். கேப் ஒய் ஸ்மால் ஒய், கேப் ஒய் ஸ்மால் ஒய். நான் இப்போ கேமெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, கேப் ஆர் ஸ்மால் கேப் ஒய், அப்புறம் கேப் ஆர் ஸ்மால் ஒய், நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஆர் கேப் ஒய் அண்ட் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஸோ டோட்டலாக 4 கேமெட்ஸ். 100 நம்ம கன்சிடர் பண்ணால் ஈச் வந்து 1/4ல், அப்போ 25%. ஆர் சிம்ப்ளி எல்லாருமே 1/4 1/4 1/4. அப்போது வாட் இஸ் த ரேஷியோ, 1:1:1:1. So delta is the answer. A similar type of question தான், the percentage of AB gamete produced by இது என்ன, இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன், டைஹைப்ரிட். ஓகே, பை திஸ் டைம் யூ நோ வெரி வெல்ல இது ஒரு டைஹைப்ரிட். ஸோ 2 ஹெட்டிரோசைகோட் பேர் இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து அவங்க வந்து இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இதை நம்ம சேம் திங் இங்கே பண்ணதே தான். இன்ஸ்டெட் ஆஃப் கேப் ஆர் ஸ்மால் ஆர் யூ ஹாவ் டு ரைட் இட் அஸ் கேப் ஏ ஸ்மால் பி, அப்புறம் கேப் பி ஸ்மால் பி, அப்புறமா வந்து கேப் பி ஸ்மால் பி. இட் வில் ஹாவ் கேப் ஏ கேப் பி, கேப் ஏ ஸ்மால் பி, ஸ்மால் ஏ கேப் பி அண்ட் ஸ்மால் ஏ ஸ்மால் பி. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது எவ்வளோ தானே கேட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் 25%. இனிஷியலாக வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் யூ ஆர் வெரி ஃபெமிலியர் வித் வாட் இஸ் டைஹைப்ரிட், வாட் இஸ் மோனோஹைப்ரிட், இதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்ல, பார்த்தாலே சொல்லிடலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி. இட் நீட்ஸ் சம் ப்ராக்டிஸ், அவ்வளோதான். Okay, now how many types of gametes are expected from the organism that is going to have a genotype? Trihybrid, no heterozygotes pair, so answer is 1. So அதான்
என்னென்ன கேமெட் A, B and C. I hope it is clear how to find the number of gamete with a given genotype. Most of the time உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. Now next we will try to find the phenotype as well as genotype. Now in a trihybrid cross is made between two plant with the genotype okay, இதான் genotype, parent ஓட genotype. How many offsprings of such cross will have a genotype of small a, small b? Okay, fine. இப்போ என்னன்னா இது வந்து ஒரு ட்ரை ஹைப்ரிட் கிராஸ். நம்ம புக்கில் வந்து அப் டு டை ஹைப்ரிட் கிராஸ் வரைக்கும் தான் இருக்கும். பட் இட் இஸ் ட்ரை ஹைப்ரிட் கிராஸ் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். நவ் we know very well always parents are pure for the character. ஸோ இதுதான் வந்து parent. And during gamete formation உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இவங்களோட F1 வந்து இப்படி இருக்கா. இதுதான் இது என்ன ட்ரை ஹைப்ரிட். ஓகேவா? இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த ட்ரை ஹைப்ரிட் ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணும்ல. இது வந்து என்ன கேப்பே, இது என்ன F1. F1 into F1 will give rise to F2. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா F2ல எத்தனை ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து இந்த ஜீனோடைப்பில் இருப்பாங்க, அதாவது ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c. ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் இங்கே what is the number of gamete it is going to produce? 2 raised to the power 3 heterozygote. அப்போது 8. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்பர் ஆஃப் கேமெட் அப்போது 64 ப்ராஜெனிஸ் உங்களுக்கு கிடைக்குமா? ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் 1/64. அதுவே ஒரு டைஹைப்ரிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே நம்பர் ஆஃப் கேமெட் வந்து 4 இருக்கும். ஸோ 4 into 4 16 அவுட் ஆஃப், அதாவது டோட்டலாக 64 ப்ராஜெனிஸ் இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஜீனோடைப்பில் இருப்பாங்க. இதுவே ஒரு டைஹைப்ரிட் கிராஸ்னால் அவுட் ஆஃப் 16ல் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஸ்மால் a, ஸ்மால் பியில் இருப்பாங்க. ஓகேவா? Now how many types of genotypes are formed in the F2 progeny obtained from self-pollination of a dihybrid F1? So dihybrid F1 அப்படின்னா let us take this as a dihybrid F1. To find the genotype, what is the formula? 3 raised to the power n. So 3 raised to the power 2, 3 into 3 9. Alpha is the answer. So genotype 3 raised to the power n. Phenotype gametukum வந்து 2 raised to power n. அப்புறமா வந்து ஜைகோட்டுக்கு வந்து 4 raised to the power n. Okay. Now a plant of F1 generation with the genotype இப்படி இருக்கு. On selfing of this plant, what is the phenotypic ratio in the F2? சரி, ஓகே. இது நார்மலாக நம்ம வந்து இந்த 2 பிளான்ட்டையும் க்ராஸ் பண்ணிவிட்டு அது கேமெட் ஃபார்ம் பண்ணி அப்படி பண்ணலாம். இல்லை சிம்பிளாக இதை பார்த்தாலே நம்ம சொல்லலாம், how many heterozygote pair is there? ஓகே, இங்கே heterozygous pair எவ்வளோ இருக்குது? 2 raised to the power 1. அப்போ வந்து உங்களுக்கு எத்தனை phenotype is possible? Okay, to find the phenotypic ratio, what is the formula? 2 raised to power n. Here n is 1. ஸோ உங்களுக்கு 2 phenotype வந்து பாசிபிள். அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போது இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் அ கிராஸ் நம்ம ஹெட்டிரோசைகோட்டை மட்டுமே பார்த்தா போதும். எனிவே கிராஸ் பிட்வீன் ஏஏ இன்ட்டு ஏஏ இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆல்சோ எ கிராஸ் பிட்வீன் கேப்சி இன்ட்டு கேப்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வேர் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இஸ் கேப் பி ஸ்மால் பி. அப்போ உங்களுக்கு phenotype ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா
what you have to understand over here is இந்த cap A phenotype எந்த சேஞ்சுமே இல்லை. that is it is not going to make any difference. ஆனால் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இந்த ஜீனோடைப்பை நம்ம ஏதாவது ஒரு கேரக்டருக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ப்ரௌன் கலர்னு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ப்ரௌன் அப்படின்ற கலர் வந்து உங்களுக்கு கேப் பியில் இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுமா? அப்புறமா கேப் பி ஸ்மால் பியில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன ப்ரௌன் தானே. அப்புறமா ஸ்மால் பியில் இருந்தால் தான் அது ப்ரௌன் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கலர், ஓகே ஒயிட்டுன்னு வச்சுக்கலாமே. இப்போது ஃப்ரம் திஸ் ஜீனோடைப் we have 2 gametes. ஏன்னா நம்பர் ஆஃப் ஹெட்டிரோசைகோட் என்ன உங்களுக்கு 1 ஹெட்டிரோசைகோட். அப்போ உங்களுக்கு எத்தனை கேமெட் கிடைக்கும்? 2 raised to the power 1 உங்களுக்கு 2 gametes கிடைக்கும். கேப் A, கேப் B, கேப் C, கேப் A small b and கேப் C. ஸோ இது வந்து with the help of a Punnett square மேல் and ஃபீமேல் கேமெட் இந்த சைடில் ஹாரிசாண்டல் வெர்டிக்கலில் எழுதிட்டு அதுக்கப்புறமா கேப் A, கேப் B லைக் இதை க்ராஸ் பண்ணணும் this with this. ஸோ டோட்டலாக உங்களுக்கு என்னென்ன ஜீனோடைப் பாசிபிள் சொல்லி நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போது இதில் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் இல்லை 3:1. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். ஃபினோடைபிக் ரேஷியோ தானே அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி படித்த மோனோ ஹைப்ரிட் கிராஸில் இந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஓகே, மோனோ ஹைப்ரிட் கிராஸில் உங்களுக்கு இப்படி தானே இருந்துச்சு. லைக் இந்த 3 பேருமே வந்து டால், இவங்க மட்டும்தானே ட்ராஃப். ஸோ அதுதான் திஸ் இஸ் கோயிங் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். ஸோ த ஆன்சர் வில் பி த phenotypic ratio is going to be 3:1. I think I have made it very complex, but I hope you should be able to understand finally. ஸோ இல்லை நீங்கள் இதை இப்படி கூட பார்க்கலாமே, நம்பர் ஆஃப் ஹெட்டிரோசைகோட் பேர் என்ன 1 தானே. அப்போது எத்தனை பாசிபிள் ஃபினோடைப் உங்களுக்கு 2. அப்போது இதே தானே வந்து உங்களுக்கு மோனோ ஹைப்ரிட் கிராஸில் இதே தானே உங்களுக்கு இருக்கும். அப்போது வாட் இஸ் த ஃபினோடைபிக் ரேஷியோ ஆஃப் அ மோனோ ஹைப்ரிட் கிராஸ்? 3:1. ஸோ அது தானே, தட் இஸ் த ஆன்சர். Okay, now coming to the next question. A self-fertilizing trihybrid plant is going to have how many gametes and how many zygote? I hope by this time, without using formula, we can tell trihybrid அப்படின்னா 2 raised to the power 3, which means it will have 8 gametes. And 8 gamete அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, மேக்ஸிமம் என்னென்ன பாசிபிள் 64 zygote or the offspring is possible. Now we have solved the practice questions. Let us look into the previous year question. அதை விட இது actually ஈஸியாக தான் இருக்கும் ஜென்ரலாக. Now how many different kinds of gametes will be produced by a plant is having this particular genotype? Number of heterozygote is 1, so answer is delta. Now a human male produces sperm with the genotypes இது all in the equal proportion. அந்த பர்சனோட ஃபீனோடைப் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம கோ ஃபார் த எலிமினேஷன் மெத்தட். இங்கே ஸ்மால் பி இருக்குது ஜீனோடைப்பில், அதாவது இது வந்து கேமெட்டில் இருக்கிற, அதாவது இங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கு, அதாவது இந்த ஜீனோடைப்லேருந்து தான் இந்த கேமெட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அவங்க இந்த ஜீனோடைப் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சின்ஸ் கேமெட்டில் வந்து உங்களுக்கு ஸ்மால் பி இருக்குது, ஜீனோடைப்பில் கேப் பி மட்டும்தான் இருக்குது. அப்போ திஸ் cannot come. அதே மாதிரி இங்கே பார்த்தா கேமெட்டில் கேப் ஏவும் இருக்குது, ஸ்மால் ஏவும் இருக்குது, இங்கே வந்து வெறும் கேப் ஏ தான் இருக்குது. அப்போது திஸ் cannot, இதுவும் வராது. ஸோ வாட் கேன் பி த ஆன்சர்? ஆல்ஃபா இஸ் த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீனோடைப் தான் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது தான். ஈச் 25% உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, now this question, a male human is heterozygous for autosomal gene என்னென்ன அப்படின்னா gene A, gene B, and he is also hemizygous for the hemophilic gene, that is H.
what proportion of his sperms is going to be A, B and H? Okay, இங்க என்னன்னா one new term is there. So far we have learnt about homozygous, heterozygous. Now what is this hemizygous? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டாமினண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹோமோசைகஸ் டாமினண்ட்லேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஹெட்டிரோசைகஸ் டாமினண்ட்லேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ரெசசிவை பொறுத்த வரைக்கும் 2 அலீலுமே ஸ்மாலாக இருந்தால் தான் வந்து எக்ஸ்ப்ரெஷன் உங்களுக்கு நடக்கும். இது ஜென்ரல். ஹெமி அப்படின்னா என்ன? ஹாஃபில். அப்போது இன்கேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் மேல் அப்படின்றதுனால அவங்க எக்ஸ் ஒய், ஓகேவா? ஸோ எக்ஸும் ஒய்யும் இஸ் நாட் a homologous chromosome. X and Y is not a homologous chromosome, which means இங்கே ஒரு எக்ஸில் ஒரு ஜீன் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா அது மாதிரியே இன்னொரு குரோமோசோம் இல்லை அதே பொசிஷனில் அந்த ஜீன் லொக்கேட் ஆகிருக்கணும். இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் நாட் ஹோமோலாகஸ். வை? பிகாஸ் X chromosome is actually longer and Y chromosome is shorter. ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படின்னா என்ன? ஐடென்டிக்கல், பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே இவங்க டாலாக இருக்காங்க, இவங்க வந்து ஷார்ட்டாக இருக்காங்க, அதை வச்சு சொல்லலாம் அவங்க ஹோமோலாகஸ் இல்லை. இப்போது ஹெமிசைகஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஹீமோஃபிலியா இஸ் ஆக்சுவலி எ எக்ஸ் லிங்க்டு டிஸார்டர், விச் மீன்ஸ் எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிற ஜீனில் ஏதோ சம் ப்ராப்ளம், அதனால் உங்களுக்கு எக்ஸ் லிங்க் டிசீஸ் வந்து நடக்குது. இப்போது இந்த பர்சனோட கேமெட் வந்து எப்படி இருக்குது, கேமெட்டில் எத்தனை கேமெட்டுக்கு ஏபிஹெச் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேமெட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அவங்க வந்து ஜீனோடைப் கொடுக்கணும். இங்கே வந்து அவங்க கொடுக்கல, ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கான க்ளூ வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஹி இஸ் ஹேவிங் 2 genes, A and B. ஹெட்டிரோசைகோட் அப்படின்னா கேப் ஏ ஸ்மால் ஏ, கேப் பி ஸ்மால் பி, அது வந்து ஆட்டோசோம், ஓகேவா? அண்ட் இன் ஹெமிசைகஸ் ஃபார் ஜீன் ஹெச், இது வந்து அவங்க ஆட்டோசோம் கொடுக்கல. ஹெமிசைகஸ் அப்படின்னாலே இட் இஸ் செக்ஸ் குரோமோசோம், ஓகேவா? அவங்க கொடுக்கலனாலும் அதான் மீனிங். ஸோ இதுதான் அந்த மேனோட ஜீனோடைப். நவ் எத்தனை பர்சன்டேஜில் ஏ ஸ்மால் பி ஸ்மால் ஹெச் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸி தான். ஹீமோஃபிலியா அப்படின்றதுனால இட் இஸ் அ எக்ஸ் லிங்க்ட் ரெசசிவ். அப்போது எக்ஸ் லிங்க்ட் ஜீனில் ஸ்மால் ஹெச்சை நம்ம ஜீனோடைப்பை கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நவ் இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன். ஹவு மெனி heterozygotes are there? 3. To find the gametes, 2 raised to the power n, which is 8. ஸோ டினாமினேட்டர் வச்சே சொல்லிடலாம், நம்ம வந்து 1/8 தான் வந்து ரைட் ஆன்சர். பட் இஃப் யூ வாண்ட் டு cross check your answer, you can go for Folkline method. ஸோ இதுதான் அவங்களோட ஜீனோடைப். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபோக்லைன் மெத்தட் அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஏபிஹெச். ஸோ இதுதான் ஏபி, ஓகே சாரி ஹெச் கேட்டிருக்காங்கல்ல, அப்போ இது ஏபி எக்ஸ்ஹெச். ஸோ எத்தனை அவுட்கம்ஸ் இருக்குது? 1 2 3 4, இது ஒரு 4. ஸோ டோட்டலாக 8. அப்போ 1/8 இஸ் ஆஃப் ஸ்பெர்ம் இஸ் ஹேவிங் ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் ஹெச். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 மட்டும் ஐ வில் ரைட். கேப் ஏ கேப் பி எக்ஸ்ஹெச், அடுத்து கேப் ஏ கேப் பி ஒய், நெக்ஸ்ட்டு கேப் ஏ ஸ்மால் பி எக்ஸ்ஹெச், கேப் ஏ ஸ்மால் பி ஒய். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஏக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகே? Now practice questions based on the inheritance of one gene. Now if a dwarf plant is treated with gibberellin, it is a plant hormone
that is used so that plant can grow tall. அதை யூஸ் பண்ணதுனால dwarf plant வந்து tall plant-ஆ மாறிடுச்சு. And this plant is now crossed with a pure tall plant. Then the progeny of the F1 is what? இப்போது டால் பிளான்ட்டை நம்ம ஜிபர்லின் கொடுத்து ஹைட்டாக மாற்றிட்டோம், ஆனால் அவங்களோட ஜீனோடைப்பை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அவங்களோட ஜீனோடைப் இது தான், தட் இஸ் crossed with a pure tall plant. அப்போது இது என்ன, இது ஒரு மோனோ hybrid cross. அப்போ what will be the F1? The F1 is going to be hybrid, அதாவது heterozygous tall. F1, beta is the answer. Now if 120 plants are produced on crossing pure red and pure white flat pea plant, then the ratio of the offspring is going to be. Now இதில் என்னன்னா, it is very simple. Red is okay, whatever may be the number. இங்கே வந்து parent என்ன, red into white. இவங்க வந்து dominant, இவங்க வந்து recessive. F1ல யார் எக்ஸ்பிரஸ் ஆவாங்க, the one which is dominant that will express in the F1. அப்போ F1ல வந்து எல்லாருமே ரெட்டு தான். ஓகேவா, this is F1, all are red. F2ல தான் உங்களுக்கு ரெட்டு அண்ட் ஒயிட் கிடைக்கும் in the ratio of 3:1. Now coming to test cross, this is very important for the exam and this is also very easy. So from the preceding paragraph it is clear that the genotypic ratio can be calculated using mathematical probability. நம்ம ஆல்ரெடி படிச்சோம்ல, ax plus by the whole square. இதை யூஸ் பண்ணி நம்ம 1:2:1 genotype கண்டுபிடிக்கலாம். ஆனால் by simply looking at the phenotype of a dominant trait, it is not possible to know the genotype. ஸோ அதுதான், ஒரு பிளான்ட் வந்து டாலாக இருக்குது, ஆனால் அதோட ஜீனோடைப் வந்து கேப்டிவாக இருக்கலாம், இல்லை கேப்டி ஸ்மால் டீயாக இருக்கலாம். ஸோ இந்த டாமினன்ட் ட்ரேட்டோட ஜீனோடைப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த வே? மெண்டல் ஹஸ் கிவன் a cross called as test cross. அங்கே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, when a tall plant from F1, அதான் for example, whether a tall plant from F1 or F2 that is going to have இந்த மாதிரியான genotypic combination. ஓகே, ஒன்றும் இல்லை, இது வந்து டால், அது வந்து F1ஆகவும் இருக்கட்டும் F2ஆகவும் இருக்கட்டும், அவங்க வந்து டால் தான். பார்த்தோன்னா நம்மளால் சொல்ல முடியும் ஃபினோடைப்பிக்லி, ஆனால் அவங்களுடைய ஜீனோடைப் என்னன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது மெண்டல் என்ன பண்ணார் அப்படின்னா, டு டிட்டர்மைன் த ஃபினோடைப் ஆஃப் அ டால் பிளான்ட் அட் த F2, Mendel crossed the tall plant from F2 with the dwarf plant. இதுதான் வந்து ஒரு டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஈஸி தான். ஸோ F2ல இருக்கிற, அக்கார்டிங் டு மெண்டல், வாட் இஸ் டெஸ்ட் கிராஸ்? F2ல இருக்கிற இந்த டால் பிளான்ட் எய்தர் ஹோமோசைகஸ் டால் ஆர் ஹெட்டிரோசைகஸ் டாலை நம்ம ட்ராஃபோட க்ராஸ் பண்ணால் அதை தான் வந்து ஒரு டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வச்சு வி வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் த ஜீனோடைப். ஹவு அப்படின்னு சொல்லி வி வில் லேர்ன் ஷார்ட்லி. ஸோ இது வந்து அக்கார்டிங் டு மெண்டல். பட் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா ஆல்வேஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஃபார் த கீவேர்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. F1 அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் F1 ஹைப்ரிட் இன்டு ரெசசிவ். இதுதான் டெஸ்ட் கிராஸ். F1 ஹைப்ரிட் இன்டு ரெசசிவ், திஸ் இஸ் டெஸ்ட் கிராஸ். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா the answer is test cross. So in a typical test cross, an organism show a dominant phenotype is crossed with the recessive parent instead of self cross பண்ணாமல் test cross பண்ண போகிறோம். அப்போது the progenies of such a cross can easily be analyzed to predict the genotype of the test organism. So நம்ம பார்க்குற ஒரு பர்டிகுலர் டால் ட்ரேட்டுக்கு என்ன ஜீனோடைப் அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, now let's take a example which is given in our textbook. Now what are the things which we already know? In case of pea plant, violet is dominant over the white.
What is the test cross? Test cross அப்படின்னா F1 hybrid into recessive. இதுதான் வந்து test cross. ஓகே, மெண்டல் என்ன பண்ணார் அப்படின்னா F2ல உங்களுக்கு டால் பிளான்ட் கிடச்சதில் இந்த ரேஷியோ ஆஃப் 1:2:1 இதில் கேப்டி ஸ்மால் டி. ஸோ இதுதான் ஃபீனோடைப். இப்போது ஃபீனோடைப்பிக்கில் இந்த 2 பிளான்ட்டும் டாலாக இருக்காங்க. ஆனால் எனக்கு அவங்களோட ஜீனோடைப் எனக்கு தெரியணும். அப்போ நான் மெண்டல் என்ன பண்ணார் அப்படின்னா F2ல இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கேப்டி ஸ்மால் டி F2ல இருக்கிற ஒரு டாமினண்ட் பிளான்ட்டை எடுத்து ரெசசிவ் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணுறாரு. அப்போ what he will get? So during gamete formation meiosis is going to happen. heterozygotes conditionல 50% allele இது 50% allele small t, homozygous இருந்துச்சுன்னா 100% உங்களுக்கு small t. அப்போ what is the progeny? cap t small t and small t. அப்போ what is the result of a test cross? You have tall is to dwarf. What is the ratio? இது tall is to dwarf என்ன? phenotypic ratio-வா? cap t small t இவங்கெல்லாம் யார்? genotypic ratio-வா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? in a test cross or a mono hybrid test cross, both phenotypic ratio and the genotypic ratio, இது வந்து and the genotypic ratio are same. Note this point, important for the exam. In a test cross, both phenotypic as well as genotypic ratio is same. Now let us understand this with the example given in our book. Now you have a dominant phenotype violet, ஆனால் இவங்களோட ஜீனோடைப் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா you have to cross this flower with the white flower-ஆ. இப்போது ஒரு வேளை அவங்களோட ஜீனோடைப் வந்து cap W-வா இருக்குது. ஸோ when the அதாவது உங்களோட unknown பிளான்ட்டோட phenotype வந்து cap W-வா இருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் அ டெஸ்ட் கிராஸ் இஸ் ஆல் ஆர் வயலட். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதாவது எல்லாருமே வயலட் அப்படின்னா நம்ம பார்க்குற இந்த பர்டிகுலர் ஃப்ளாரோட ஜீனோடைப் வந்து cap W. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. cap W into small w. It is nothing but it is a monohybrid crossல gametes வந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? out of 2 only 1 will come. அப்போ ஒரே ஒரு cap W, ஒரே ஒரு small w. This will form what? This is going to form all violet flowers. இது வந்து violet, இது வந்து white. So when all are violet, the dominant phenotype ஓட genotype வந்து homozygous dominant. ஓகேவா? இப்போது ஒரு வேளை நம்ம பார்க்குற டாமினன்ட் phenotype heterozygote கண்டிஷனில் இருக்கும்போது அவங்க என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? cap W small w. இங்கே வந்து எல்லாருமே வந்து small w. ஸோ cap W small w. அப்போது இங்கே வந்து உங்களுக்கு violet is to white, அதாவது 1:1 ரேஷியோவில் இருக்கா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. cap W small w, small w. So with the help of a Punnett square you are able to find 50% of the progeny is violet in color and another 50% of the progeny is white in color. So with this அது half is violet, half is white. அப்போது இதை வச்சு இதுதான் ரிசல்ட் அப்படின்னா நம்ம பார்க்குற டாமினன்ட் ஃபீனோடைப்போட ஜீனோடைப் என்ன? heterozygous. So unknown flower is heterozygous when the ratio is 1:1. Unknown flower is homozygous dominant when all are violet. Okay,
I hope this is clear. So simple questions தான் கேட்டிருக்காங்க, குயிக்காக ஆன்சர் பண்ணிடலாம். The result of a typical test cross where violet color flower is dominant over the white flower, using Punnett square, try to find out the nature of the offspring of the test cross. இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல, nature of the offspring என்ன, when it is homozygous dominant all are violet, when it is heterozygous dominant half is violet half is white. அப்போ what ratio do you get? இங்கே வந்து when it is heterozygous it is 1:1, when it is homozygote it is 1. Using the genotype of this cross, can you give a general definition of a test cross? ஸோ அதுதான் நம்ம முதலே நம்ம பார்த்தோம்ல, இந்த ஜீனோடைப்பை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, a test cross is nothing but it is done to find the unknown genotype of a dominant character. Now test cross based question. Heterozygous, okay, heterozygote tall plant is crossed with a dwarf plant. இப்போ தானே பார்த்தோம். So what is the answer? இது வந்து F1 hybrid into recessive test cross. So 50%. When two hybrids are crossed, the phenotypic ratio of the offspring shall be. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க, phenotypic ratio of the offspring கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டு மேக் இட் சிம்பிள், கேப் டி இருக்கிறதுனால நம்ம டால்னு சொல்லலாம், கேப் ஆரை வந்து நம்ம கலர் ஆஃப் த ஃப்ளார்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ரெட் கலர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட் வந்து என்ன, டால், ஸ்மால் ஆர் அப்படின்னா நம்ம ஃபார் த சிம்பிளிசிட்டி டால் ஒயிட், இவங்க வந்து ட்ராஃப் ரெட். This is the gamete of this parent, this is going to be the gamete of this parent. Okay, now இவங்க தான் வந்து பேரண்ட், இது வந்து அவங்களோட கேமெட். ஸோ இந்த பேரண்ட் வந்து 2 கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஹெட்டிரோசைகோட் 1 இருக்குல்ல, ஸோ 2 டைப்ஸ், இங்கேயும் வந்து ஒரு ஹெட்டிரோசைகோட் இருக்குது. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட். ஸோ கேமெட்ஸ் இதை நம்ம மேல் ஃபீமேல் சொல்லி நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ with the help of Punnett square we are able to find the possible genotype. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கிராஸில் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த phenotype கேட்டிருக்காங்க. ஸோ கேப் டி கேப் ஆர் இருந்தாலே போதும், டால்னஸ் கேன் எக்ஸ்ப்ரெஸ். அப்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், டால் ரெட் ஒரு டைப், அப்புறமா ஸ்மால் டி இருக்குது, அதனால் ட்ராஃப் ரெட் ஒரு டைப், அப்புறமா கேப் டி இருக்குது, ஸோ டால், ஸ்மால் ஆர் இருக்குது, ஸோ ஒயிட், அண்ட் ஸ்மால் டி இருக்குல்ல, ஸோ ட்ராஃப் இன்ட்டு ஸ்மால் ஆர் ஒயிட். ஈச் உங்களுக்கு என்னென்ன ரேஷியோவில் இருக்குது, 1:1:1:1. ஸோ ஆன்சர் இஸ் பீட்டா.